தக்காளி நாற்றுடுறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தேங்காய் மஞ்சிம்பாங்கள்ல, கோகோ பிட்பாங்க. நீங்கள் அடிக்கடி நிறைய வீடியோவில் கேள்விப்பட்டிருக்கலாம். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போது இது வந்து ஒரு 37 to 40 கிலோ இருக்கும் ஒரு சாக்கு பையில் வந்து. அது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது பத்தாது. அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிடணும். அந்த தண்ணி வந்து அது நல்லா அப்சர்வ் பண்ணணும். அந்த தேங்காய் மஞ்சி வந்து அந்த கோகோபீட்டை கையில் எடுத்து பிழியும் போது தண்ணி வடிகிற அளவு அந்த அளவும் இருக்கக்கூடாது. ஓரளவு மிதமான அளவில் தண்ணியில் இருந்தால் போதும். அதாவது அது நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணியிருக்கிற மாதிரி வீட்டுக்கு மாவு பிசைகிற பதத்தில் பரட்டி விட்டு பிசைஞ்சுக்கங்க. இப்போ நம்ம போட்டு காட்டுறது வந்து 200+ குளியலில் தக்காளி ட்ரே வந்து அந்த ட்ரேயில் வந்து அந்த கோகோபீட்டை போட்டு நல்லா அடிச்சுட்டு நல்லா உள்ளே இறங்கணும். அவ்வளோதான். பொதுன்னு இருக்கிற மாதிரி நல்லா சமப்படுத்திட்டு அதில் ஒரு குழி மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணால் தான் அதுக்குள்ளே வந்து விதைகள் நம்ம போட முடியும். அதனால் கொஞ்சம் இன்னொரு தக்காளி ட்ரே வச்சு நல்ல மேலே தட்டினோன்னா அது ஒரு சின்ன குழி மாதிரி, அதாவது அந்த விதை உள்ளே போடுற மாதிரி ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகும். தக்காளி ஆரியமான்னு ஒரு வகை ஹைப்ரிட் வந்து விதை. இது வந்து 2180 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம். மொத்தம் இதில் வந்து 3700 விதைகள் இருக்குன்னு இதில் போட்டிருக்கிறாங்க. இதில் உள்ள விதைகள் எல்லாமே நம்மளுக்கு நாற்றாகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய பாடுவாசி ஆகும். பாடுவாசி மீன்ஸ் வேஸ்ட் ஆகும். விதைகள் காட்டுறேன் பாருங்கள். விதைகள் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வெள்ளை கலரில் மஞ்சள் கலர்லலாம் பார்த்துருக்கலாம். இது வந்து மருந்து போட்டிருக்காங்க, மருந்து போட்ட விதைகள். அப்புறம் ஒன்றும் இல்லை, தேவையான அளவு கையில் எடுத்துகிட்டு வச்சுட்டு ஒன்று அந்த குழிக்கு 1 வீதம் போடலாம். கொஞ்சம் சின்ன விதைகளாக இருந்ததுன்னா 2 விதைகள் கூட போடலாம். நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒன்று ஒன்றா. பின்னாடி பேக்ரவுண்டில் பையன் பேசிகிட்டு இருக்குது. உங்களுக்கு தொந்தரவாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. குழந்தை நான் பேசாதுன்னு சொல்ல முடியாது. விதைகள் போட்டதுக்கப்புறமா மேலே மறுபடியும் கொஞ்சம் கோகோபீட் போட்டு தட்டி சமப்படுத்தி அது ஓரமாக எடுத்து வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா மூடி வைக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 3-4 நாளைக்கு தண்ணி எல்லாம் தெளிக்க வேண்டாம். மூடி வச்சிங்கன்னா முளை விட்டுரும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.